பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு நேராக பழனிக்கிட்ட போகிறாரு. நானும் இவரும் சந்தேகத்தோடு தான் அதுக்கு கிட்டவே நாங்கள் வாங்கிட்டு வர சொன்னோம். ஆனால் செக் பண்ணுறதுக்குள்ளே இப்படி எல்லார்கிட்டேயும் சொல்லி இப்படி எல்லாரோட சந்தோஷத்தையும் இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டிங்களே சித்தப்பா. அப்படி சந்தோஷமாக இருந்திருந்தா நானே எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருப்பேன்ல. ஆனால் நான் தங்கி நிற்கிறதுலையும் உங்களுக்கு தெரியலையா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து ரொம்பவே வருத்தத்தோடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுமா, எல்லாத்துக்கும் என்னோட அவசர புத்தி தாம்மா காரணம், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. சித்தப்பா, நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் இந்த வார்த்தையே சொல்லலை. இங்கே பாருங்கள், எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இப்படி எல்லாமே ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ராஜி உள்ளே வந்த உடனே பலூனால் வெடிக்கணும், அதே மாதிரி கேக் கட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி இந்த பக்கம் செந்திலும் சரவணனும் இப்படி எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சரவணன் ஒரு பக்கம் மயிலுக்கும் கேக் வெட்டிங் பண்ணது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. இந்த வீட்டுக்கு மயில் மூலமாக ஒரு முதல்ல வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக கேட்க விட்டு கொண்டாடினதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆச்சு, ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு புரியுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாக போயிடுங்க, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆறுதல் சொல்கிறாரு. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.